கேசரி தான் போலயே. அட ஒரே மாதிரி தான் இருக்கு. அட நம்ம பாலையா நடிச்ச படம் மாதிரியா இருக்கு. Don't trouble the trouble. If you trouble the trouble, trouble troubles you. I'm not the trouble. I'm the truth. I'm the truth. இருந்துட்டு போட்டோம், நான் எல்லா ரீமேக்கும் பார்த்த வேண்டாம் விஜய். இது I know the result of the movie before its release, but I can't prove. இந்த ஒபாசிட்டி மட்டும் கொஞ்சம் ஏத்திட்டு இந்த டாஜிஸ் மஜ்ஜியும் கொஞ்சம் ஷார்பன் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, நேரா அட்டப்படத்தை வர வேண்டிய போட்டோ. ஜெய் பாலையா ஜெய் பாலையா ஜெய் ஜெய் பாலையா ஜெய் பாலையா. நீலவா கபிலவா. I'm watching the Thalapathy Kacheri for the plot. நிறைய பேர் அதுதான் பார்த்துருப்பீங்க, எனக்கு தெரியும். ஜான் 9 தியேட்டர் வாசல்ல பறக்குறோம். ஓகே, 99% ஆஃப் த வியூஸ் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் மோட்டிவேட்டிங்காகவும் இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அண்ணா என்னடா ஒன் லாஸ்ட் டான்ஸ். ஓகேடா போடே. ஒத்துக்கிட மனசுலனாலையும் அதுதான் நெசம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒன் லாஸ்ட் டைம், ஒன் லாஸ்ட் டான்ஸ், ஒன் லாஸ்ட் மூவி. ட்ரைலருக்கே எப்படினா படம் ஃபர்ஸ்ட் லுக் எப்படி ப்ரோ இருக்கும் நீங்களே சொல்லுங்க ப்ரோ. எப்படினா கிழிச்சுறோம் ப்ரோ, தேட்டே அப்படி கிழிச்சுவாங்க. இப்படிலாம் பேசாத, நான் வந்துடா போறேன். ஐயோ பெரிய கிட்டமாயிர போதே. என்ன ப்ரோ கேட்டஸ் என்ன சொல்வான் தளபதி வந்தாப்ல போனாப்ல. ப்ரோ இந்த அஜித் படம் நடிச்சிட்டு இருக்காப்ல, அதோட அப்டேட் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா ப்ரோ? தெரியாதா? ஒரு மயிரும் கிடையாது. அஜித் படம் பெரிய குண்டா படம்ல ஒரு ப்ரோ எனக்கு தெரியல ப்ரோ. தளபதி லியோ தான். யாருக்கா இருந்தாலும் மரியாதை கொடுக்கணும். கருத்தோட மோதுறா அண்ணே சொல்ற மாதிரி கருத்தோட மோது. நல்ல ரசிகன், பட் தளபதி சொன்னன் போல. பழைய வீடியோ தான் கைஸ், இப்போ ஏன் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குன்னு தெரியல. கரெக்டான முடிவுங்க. பண்ணிடலாமை ஆனா விஜய் அஜித் அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறதோட இந்த ஃபேன்ஸ் அடிச்சுக்கிறாங்க. அதான் பாத்தீங்கன்னா பெரிய பஞ்சாயத்தை போயிட்டு இருக்கு. ஆண்டால கட்டிக்கணுமா கட்டிக்கணும், இல்ல செல்லம்மாவை கட்டிக்கணுமா, இது 2 பேரும் கட்டிக்கணும். சரிதான், நம்ம அவள 2 பொண்ணு கட்டுறது ஒன்றும் புதுசு இல்லையே. நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்க? கிரியேட்டிவிட்டி அட் ஸ்பீக். மாஷா அல்லாஹ், சினிமா நடிச்சு உங்களை வளர்த்தாங்க. Bro made an entire generation. கன்ஃபார்மா 1000 கோடி தாண்டும் ப்ரோ. இல்லனா படம் வந்து தளபதி அவன் கம்மியா சொல்றான். டேய் ஓரம் அப்படி 1 லட்சம் கோடி தாண்டும் ப்ரோ. கன்ஃபார்மா 1000 கோடி 1 லட்சம் கோடி தாண்டுமா? தாண்டும். கேசரியோ பாயாசமோ கொலைச்சாடிடா ஆண்டவா. நீங்க வந்து விஜய் சார் ஒரு தமிழகத்தின் சாபக்கேடு. நீங்க உங்களுக்காக வாழ்வே இல்லையா? கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு டாக்ஸே கட்ட மாட்டேன்னு சொன்ன ஒரு கேரக்டர் தான் நீங்க. அதே மாதிரி 6-3க்கு ஒரு வீடியோ வந்து நான் ரியாக்ட் பண்ண யோசிச்சு பார்க்கல. நிறைய பேர் சென்ட் பண்ணீங்க ரியாக்ட் பண்ண சொல்லி. ஜஸ்ட் உங்களுக்காக மட்டும் தான் பார்க்குறேன். ஐம் நாட் அ ஃபேன் ஆஃப் ஹிம் அண்ட் இவர் சொல்றதுக்கும் நான் எந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்க மாட்டேன். சிங்கிள் ரிலீஸ் ஆகும்னு சொன்னாங்க. சாமி சத்தியமா சொல்றாங்க, கரெக்டா டைமுக்கு ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. 6-3 சொன்னாங்க. 6:02:59 செகண்ட்ல கூட ரிலீஸ் பண்ணிருப்பாங்க போல. ஆனா 6:03 1 செகண்ட் கூட தாண்டலங்க. 6:03க்கு ஷெட்யூல் பண்ணி வச்சிருப்பாங்க. இது வந்து தளபதி விஜய் அவரும் ஒன்றும் இது பண்றது கிடையாது. டீம் ப்ரொடக்ஷன் டீம் இருப்பாங்க. அண்ட் இதுக்கு பின்னாடி நிறைய பேர், 100கணக்கான பேர், 1000கணக்கான பேர் கூட ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த மூவிக்காக. ஸோ இதோட கம்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து எந்த விதமான ஐடியாவுமே கிடையாது. ஸோ லெட்ஸ் கண்டினியூ. டைமுக்கு டப்புன்னு ரிலீஸ் ஆச்சு. இதே மாதிரி டப்புன்னு நீங்க கரூருக்கு வந்திருந்தீங்கன்னா அந்த 41 உயிரை காப்பாத்திருக்கலாமே விஜய் சார். லைக் பாலிடிக்ஸும் சினிமாவும் ஒன்னா பார்க்க கூடாதுன்ட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இவர் வந்து விஜயோட ஹேட்டர் போல, அதனால அப்படி சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கு உங்க இந்த பாட்டை
அந்த 41 பேரும் குடும்பத்தோட ரசிச்சு பார்த்துட்டு இருந்திருப்பானே விஜய் சார். ஏன் இதெல்லாம் 6/3க்கு சொன்ன டைம்ல கரெக்டா ரிலீஸ் பண்றீங்க? 6/3ன்னு சொல்லிட்டு ஒரு 12/3க்கு ரிலீஸ் பண்ண வேண்டியது தானே? ஏன் 6/3க்கு பல கோடி தொண்டை வெயிட் பண்ணிருப்பான்டா. அந்த டைம்ல நான் அப்படி விட்டனா டிஆர்பி அள்ளண்டா, வியூஸ் பிச்சுக்கிட்டு போவேன்டா. அது வந்து வேற, அது வந்து போலீஸ் அஃபிஷியல்ஸ் அவங்க பெர்மிஷன் கொடுத்தாதான் அந்த டைம் வர முடியும். அண்ட் அது வந்து அவர் லேட்டாக வந்துட்டாருன்னு சொல்லிட்டு லைக் ஐம் நாட் ஜஸ்டிஃபைங் திஸ் ஆர் தட், அதுவும் தப்பு தான். இப்படி எதுக்கு பேசணும்? வந்து கெத்துரா மாஸ்ரா இப்ப கொஞ்ச நேரத்துல எடுத்து போட்டுருவானுங்க. எப்படியோ ரிலீஸ் ஆன 1 ஹவர்ல சாதனை படிச்சதுடா ஜனநாயகன் தளபதி கச்சேரி சாங். 1 ஹவர்ல 1 crore வியூஸ்ரா. நீங்க பூஸ்ட் பண்ணி காட்டணும்ட்டு கரெக்டான டைம்ல வந்தீங்களா? கரூருக்கு கரெக்டான டைம்க்கு ஏன் விஜய் சார் போல அப்படின்ட்டு கொஸ்டினுக்கு மேல கொஸ்டினா பல பேர் 1 மாசமா கேட்டு இருக்காங்க. அதற்கு ஒரு பதில் இந்த விஜய் சார் சொன்னாரா? ஏன் நீங்க தான் துக்கத்துல இருக்கீங்களா? நாங்க தான் வந்து ஒரு ரிக்வெஸ்டே வச்சிருந்தோம்ல, இந்த படத்தை இப்ப ரிலீஸ் பண்ணாதீங்க, நீங்க துக்கத்துல இருக்கீங்க விஜய் சார், 41 உயிரை காவு வாங்கிருக்கீங்க விஜய் சார், படத்தை ஏன் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்றீங்க? உங்க ரசிகரை மட்டும் தீபாவளி கொண்டாடாதீங்கன்னு சொன்னீங்களே விஜய் சார். அவர் எங்க காவு வாங்கினாரு? அது வந்து ஒரு துயரமான சம்பவம் தான். அவர் அந்த போன இடத்துல அப்படி நடந்துருக்க கூடாதான், எதிர்பாராத விதமா அப்படி நடந்தது. பட் அதுவும் ரொம்ப கஷ்டம் தான். ஆனா இப்போ படத்தை ரிலீஸ் பண்ணாதீங்க, அப்படி பண்ணாதீங்க. நான் வந்து விஜயோட ஃபேனெல்லாம் பேசுவேன், நார்மலாக ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக பேசுகிறேன். ஸோ படம் வந்து ப்ரொடக்ஷன் டீமு ஆப்வியஸாக அது நிறைய பேர் இருப்பாங்க, லைக் ப்ரொடியூசரு, டைரக்டரு, ஆக்டரு, லைக் ஆயிரக்கணக்கான பேர் வந்து அதை ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ப்ராப்பராக ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு. ரிலீஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னால் நீங்க இந்த 41 குடும்பங்களுக்காக உங்க படத்தை போஸ்ட்பான் பண்ணுங்க விஜய் சார். எலெக்ஷன் முடிட்டோம் விஜய் சார், எலெக்ஷனுக்கு அப்புறமா ரிலீஸ் பண்ணுங்க விஜய் சார் நாங்க கேட்டோம். நாங்க மட்டும் இல்லங்க, எல்லாருமே கேட்டாங்க. ஏன் விஜய் சார் அப்படி யாருமே கேட்கலையே? இவர் கேட்கிற மாதிரி மட்டும் தான் இந்த வீடியோ வருது. ஏன் டப்புனு ரிலீஸ் பண்றீங்க? இப்ப எங்களுக்கு என்ன டவுட் வருதுன்னா, 40 நாளா அந்த குடும்பங்களை சந்திக்காத விஜய் சார் திடீர்னு மகாபலிபுரத்துக்கு கூப்பிட்டு சந்திச்சிருக்கீங்க. அதுக்கு அடுத்த 1 வாரம் 10 நாள்லயே இந்த பாட்டு ரிலீஸ் ஆகுதுன்னா, அப்போ எப்படியாச்சும் நம்ம இந்த பாட்டை ரிலீஸ் ஆகணும். அதுக்கு முன்னாடி இந்த மக்களை சந்திக்கலன்னா நம்மள கலாய்ப்பானுங்க, அதனால பேருக்காச்சு கூப்பிட்டு சந்திச்சிடலாம் அப்படின்னு சந்திச்ச மாதிரி தானே நினைக்க தோணுது. அப்போ உங்க படங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் சந்திக்க கூடாது. கரெக்டான டைம்க்கு நீங்க ஷூட்டிங்க்கு போயிடுவீங்க, கரெக்டான டைம்க்கு பாட்டை ரிலீஸ் பண்ணுவீங்க, கரெக்டான டைம்க்கு சிங்கிள் போஸ்டரை ரிலீஸ் பண்ணுவீங்க, எல்லாமே கரெக்டா பிளான் பண்ணுவீங்க. ஆனா உங்களை நம்பி இருக்கும் மக்கள் ரோட்ல நிக்கும் போது அவனுக்கு கரெக்டான டைம்க்கு நம்ம போக மாட்டோம். 8:45 நாமக்கல்ல பேசுவேன்னு சொல்லிட்டு 8:45 தான் சென்னையில இருந்து பிளைட் ஏறுவோம். ஏன்னா எனக்கு தூக்கம் முக்கியம். இவர் பேசுறது சில விஷயம் கரெக்டா இருக்கு, அண்ட் சில விஷயம் அஃபண்டிங்கா இருக்கு. லைக் நெகட்டிவிட்டி இருக்காக இப்படி ஒரு பர்டிகுலராக டார்கெட் பண்ணி பேசுறாரோன்னு தோணுது. ஸோ இவரோ இந்த வீடியோ பற்றி, இந்த பர்டிகுலர் பார்ட்டை பற்றி உங்களோட தாட்ஸ் தான் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. வேண்டாம், அம்பி எங்களுக்கு அந்த அரசியல் தெரியாது, ரவுடி அரசியல். 6 மாசம் இருங்கடா, யாரு ரவுடி யாரு அதிகாரப்படும் தெரியும். கேவலமா பேசக்கூடிய அந்த மாதிரி உரிமையில பேசக்கூடிய எங்களுக்கு தேவையில்லை. தைரியம் இருந்தா கை வைங்க, தலைவரை பார்த்துருவோம். தைரியம் இருந்தா கை வைங்கடா. இவன் அடிச்ச அதே சரக்கு எனக்கு வேணும். லைக் இந்த லைவ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரீப்ளே வந்து பார்த்துட்டு தான் இருந்தேன். 2 hours சம்திங் ஏதோ இருந்துச்சு. லைக் இவர் பேசின வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் ஏதோ பேசியிருக்காரு. ஸோ பாலிடிக்ஸ்லாம் அப்படி தான் பேசணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்ட் இவர் பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மிஸ்இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய இருந்துச்சு. ஓகே, நம்ம சேனலில் பாலிடிக்ஸ்லாம் பேச வேணாம். நான் மேபி நான் சொன்னது தப்பா, இதுக்கு முன்னாடி நான் சொன்னது ஏதாச்சும் தப்பா கூட இருந்திருக்கலாம். இஃப் ஐ எம் ராங் ப்ளீஸ் லெட் மீ நோ இன் தி கமெண்ட் செக்ஷன்ஸ். புது வீடியோவா? ஆமாங்க, இது வேற வீடியோ. அவ்வளோ அழகு, அவ்வளோ லவ் யூ. சீக்கிரம் வந்துடு, மிஸ் பண்றேன். ஃபேஸ் ரியாக்ஷன் சக்ஸ். மிஸ் யூ. ரெடி ஆயிட்டேன். ஓ, குக் குமாரி ஷூட்ல. அருமோ. லவ் யூ. ஏன்னாங்க இந்த மனுஷன் இந்த வீடியோலாம் பார்த்துட்டு இன்னும் ஒரு இருக்காரு. ஃபர்ஸ்ட் ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோவில் மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயகனோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் பற்றி தான் பார்த்துருப்போம், அதோட மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன்ஸ்லாம். ஸோ
ஸோ லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. பட் மோஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா லைக் தளபதி வந்து அந்த டான்ஸ் போர்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் ஸ்க்ரீன்ல எடுத்த மாதிரி நிறைய டிகோட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆப்வியஸா மேபி கிரீன் ஸ்க்ரீனா கூட இருக்கலாம். நம்ம இன்டெப்தா அதுக்குள்ளலாம் போக வேணாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, ஜெய்சக்தி அஃபிஷியல்னு சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ரியாக்ஷன் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். அது ஆல்மோஸ்ட் ஒரு 5000+ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ரியாக்ஷன் வீடியோஸ் பார்க்கணும்னா இன்ஸ்டாகிராமில் என்னோட அந்த அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிடுங்க. அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயே கொடுத்துருக்கேன். ஸோ அதோட ஸ்க்ரீன்ஷாட்டை சைடில் போடுறேன்.